Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அண்மை செய்தி. சிவகங்கையில் காவல்துறையினர் விசாரணையின் போது தப்பியோடிய இளைஞர் கால் முறிந்து காயமடைந்த நிலையில் உயிரிழப்பு நேரிட்டிருக்கிறது. மானாமதுரை அருகே இடைக்காட்டூரில் கடந்த 3ஆம் தேதி இருவரை ஆயுதங்களால் தாக்கிய வழக்கில் 5 பேர் கைதாகினர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், வணக்கம். தப்பியோடிய கைதி யார், என்ன நடந்தது, விவரம்? சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே காவல்துறை விசாரணையின் போது தப்பியோடி காயமடைந்த திருச்சியில் இருந்த இளைஞர் உயிரிழப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள இடைக்காட்டூர் கிராமத்தில் கடந்த 3ஆம் தேதி பைக்கில் ஆயுதங்களுடன் சென்று இருவரை தாக்கியது தொடர்பான வழக்கில் மானாமதுரை காவல்துறையினர் 5 பேரை கைது செய்து விசாரணை என்பதை மேற்கொண்டு வந்தனர். இதில் கைது செய்யப்பட்ட சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை கிருஷ்ணராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த ஆகாஷ் டெலிசன் என்ற 26 வயதுடைய இளைஞர் காவல்துறையினர் கைது செய்தனர். பின்னர் காவல்துறையிடம் இருந்து தப்பியோட முயன்ற போது மேலப்பசலை என்ற அந்த பகுதியில் அந்த பாலத்தின் இருந்து கீழே குதித்ததில் கால் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறது. இதில் இந்த மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இந்த காலை சிகிச்சை பணியின்றி உயிர்ந்திருக்கிறார். ஆகாஷை காவல்துறையினர் நீதிபதி முன் ஆஜர்படுத்தி நீதிபதி அவரை சிறையில் அடைக்க உத்தரவிட்டிருக்கிறார். ஆகாஷ் அந்த காயமடைந்திருந்ததால் அவரை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் கைதிகளுக்கான சிறப்பு வார்டில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில்தான் ஆகாஷ் என்ற இளைஞர் உயிர்ந்திருப்பது தற்போது அந்த தகவல் என்பது வெளியாகி இருக்கின்றது. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் உயிரிழந்த ஆகாஷிற்கு அந்த தொலைப்பகுதியில் கடுமையான காயம் என்பது ஏற்பட்டிருந்ததால் இது லாக்அப் டெத்தாக இருக்கலாம் என்ற அந்த சந்தேகம் எழுந்திருப்பதாகவும் கூறப்பட்டு வருகின்றது. இந்த உயிரிழந்த ஆகாஷின் அந்த உடற்குழாயின் முறிவில் தான் இது லாக்அப் டெத்தா அல்லது அவர் காவல்துறையிலிருந்து தப்பியோடிய போது பாலத்தில் இருந்து கீழே விழுந்து அதில் ஏற்பட்ட காயத்தால் அவர் உயிர்ந்தாரா என்பது குறித்த முழு விவரங்களும் காவல்துறை விசாரணையில் அதே போன்று மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அந்த மருத்துவர்களின் உடற்குழாய்விற்கு பின்னரே முழு விவரங்கள் தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன்.